നമസ്കാരം, ഞാൻ നിവിൻ പോളി. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவில் இப்போ சில நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அண்டு இந்த விஷயத்த ஏமா கமிட்டி அப்படின்ற ஒரு குரூப் பார்த்திங்கன்னா சிஎம்க்கு ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பேர்கள் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஏன்னா நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது இப்போது அண்டர் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. அண்ட் அதை பற்றி கருத்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த விஷயங்கள் உண்மையா போயா அப்படின்றத விசாரணைகள் பார்த்திங்கன்னா இனிமேல் நடக்கும். அண்ட் அதில் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, இல்லை அவங்க யாராவது ஹீரோயின்ஸு ஃபால்ஸாக பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போது நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா, நிவின் பாலி அவர் மேலேயும் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நிவின் பாலி பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லா ஃபால்ஸ் நியூஸையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் என்னை பற்றி யாரோ ஒரு பொண்ணு அப்யூசிவாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் இது எதையும் நம்பாதீங்க, அது எல்லாமே உண்மை இல்லை. நான் இதை நிரூபிக்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் இறங்குவேன். அண்டு இது எல்லாமே பேஸ்லெஸ்ஸான ஒரு பொய் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த எல்லா குற்றச்சாட்டுக்கும் சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா உண்மையை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். கூடிய சீக்கிரம் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இனிமேல் சட்ட ரீதியாக எல்லாமே ஹேண்டில் செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு.